ஒரு அந்நிய நாட்டில் தன் தேவனை மறக்காமல் வாழ்ந்த ஒரு இளைஞன். அவர்தான் டானியேல். பாபிலோன் ராஜா நெபுகத்நேச்சர் இஸ்ரவேலரை கைதிகளாக கொண்டு சென்றபோது அவர்களுள் ஒருவன் டானியேல். அந்நிய நாட்டின் உணவும் அந்நிய கலாச்சாரமும் அனைத்தும் அவனை மாற்ற முயன்றது. ஆனால் அவன் தனது இருதயத்தில் தீர்மானித்தான், நான் என் தேவனை விட்டு விலக மாட்டேன். அவன் ராஜாவின் உணவை தவிர்த்து தேவன் கொடுத்த ஞானத்திலும் கிருபையிலும் வளர்ந்தான். ஒருநாள் ராஜாவுக்கு ஒரு கனவு வந்தது. யாராலும் அதை கூற முடியவில்லை. ஆனால் டானியேல் தேவனை நாடினான். தேவன் அவனுக்கு கனவையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். அவன் உயர்ந்த பதவிக்கு ஏற்றப்பட்டான். பின்னர் அவனை பொறாமைப்பட்டவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். தேவனை வேண்டுகிறவன் சிங்கக்குழியில் போடப்படுவான். ஆனால் டானியேல் அவன் பயப்படவில்லை. 3 வேளையும் ஜெபித்தான். அவன் சிங்கக்குழியில் வீசப்பட்டான். ஆனால் தேவன் சிங்கங்களின் வாயை மூடியார். அடுத்த நாள் டானியேல் உயிருடன் வெளியே வந்தான். இது நமக்கு சொல்லுவது என்ன? நாம் தேவனை நம்பி நின்றால் எந்த சிங்கக்குழியிலும் அவர் நம்மை காப்பாற்றுவார். உறுதி